உலகத்தில் ஒரு கட்டத்தில் பெரிய காரியாக இருந்தார் சாதல் காமிதின்னு. இப்போ நீங்கள் யூடியூப்ல அடிச்சு அவர் அழகான வாய்ஸ், வேர்ல்டில் நம்பர் 1 காரியாக ஒரு கட்டத்தில் இருந்தார் சாதல் காமிதின்னு. அவர் ரியாத் சைடில், தமாம் ரியாத் அந்த சைடில் உள்ள ஆள். அவரை கபத்துல்லாக்கு இமாம செய்ய கூப்பிட்டாங்க, ஹரம் ஷெரீஃபுக்கு. கபத்துல்லா இதே தானே, கபத்துல்லா ஹரம் ஷெரீஃப். அதுக்கு இமாமத் செய்யறதுக்கு இப்போ யார் இமாம் சுதேஷ் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் சுதேஷ் மாதிரி யாசிர் தோசரி தெரியுமா? பெரும் பெரிய இமாம்கள், மாஹிர் அல் முஐகிலி, அல் வலீத் ஷம்சான், அப்படி நிறைய ஈக்கிறாங்க, பத்ர துருக்கின்னு சொல்லி இப்போ தொழுகிறாங்க. இதெல்லாம் ஹரம் ஷரீஃபில் இமாமா இருக்கிறவங்க, பெரும் காரிமார்கள், அழகா கிராத் ஓதுறவங்க. அப்போ கபத்துல்லாவுக்கு அவர் அழகான குரல், நல்ல அழகா ஓதக்கூடியவர் என்பதனால கபத்துல்லாவுக்கு கூப்பிட்டாங்க தொழுகிறது. அப்போ அவரோட தான் அவர் அம்மா அப்பா இருந்தாங்க. அப்போ அம்மா அப்பாட்ட கேட்டாங்க, நான் இப்படி கபத்துல்லாவுக்கு தொழுகிறது கூப்பிட்றாங்க போவா அப்படின்ட்டு. அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஊரை விட்டுட்டு வர இயலாது மக்காவுக்கு அங்கே அப்படின்ட்டு. அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, என்ன எங்களுக்கு ஊரை விட்டுட்டு ரியாத் தமாம் அந்த ஏரியா அதை விட்டுட்டு எங்களுக்கு வர இயலா அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொல்லிக்கிறார், இப்படி நீங்கள் வாங்க, உங்களுக்கு குடும்பமாக உங்களோட அம்மா அப்பா எல்லாரையும் சேர்த்து நாங்கள் மக்காவில் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தாரோம், சொந்தமாக வீடெல்லாம் செட் பண்ணி தாரோம் அப்படின்னு சொன்னாங்க நிர்வாகம் ஹரம் ஷரீஃப். அப்போ அவர் அம்மா அப்பாட்ட திரும்ப கேட்டுக்கிறார், அங்கே போய் தங்கியிருப்போம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எங்களோட சொந்த ஊரை விட்டுட்டு, அப்படி தானே சில பாப்பா அம்மா மாதிரி அப்படி தான், அது அவங்கவுங்களோட விருப்பம், நாங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், எங்களோட அம்மா அப்பா விட்டுட்டு நான் வரமாட்டேன், அது ஹரம் ஷரீஃபுடைய இமாமத்தாக இருந்தாலும் சரி, என் அம்மா அப்பா விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போ அல்லாஹு தாலா இதுக்கு சில பொழுது ஹரம் ஷரீஃபில் தொழுவிச்சிருந்தா இன்னும் பிரபலியமாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலா அவர் தாய் தந்தைக்கு செஞ்ச ஹிதுமத்து, அவர் தாய் தந்தையர்களுக்கு இப்படி நல்ல முறையில் நடந்து கொண்டது அல்லாஹ் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். அதுக்குரிய கூலி அல்லாஹ் கியாமத்து நல்லா கொடுப்பான். அவனே அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் இன்னும் அவரை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அலைசா, எனவே இப்படித்தான் நாங்கள் இருக்கணும். ஒய்சுல்